இல்ல, 2 நாளைக்கு முன்னாடி தமிழக அரசு சாதி பெயர்களில் எந்த ஊர் பெயர்களோ இல்லை குளங்கள் ஆறுகள் பெயர்களோ இருக்கக்கூடாதுன்னு 2 நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அந்த 2 நாள் முடியறதுக்கு முன்னாடியே கோவை மாவட்டத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் பாலத்துக்காக நிதி ஒதுக்கப்பட்டு இப்போ முடிஞ்சிருக்கிற இந்த பாலத்துக்கு ஜிபி நாயுடு என்ற சாதி பெயரை அந்த திராவிட அரசே அதை வைக்குது. அது சாதியை ஒழிக்கிறோம்னு சொல்ற திராவிட அரசு அந்த பாலத்துக்கு ஜிபி நாயுடுன்னு பேர் வைக்க வேண்டியதற்கான காரணம் என்ன? தீரன் சின்னமலை பெயரோ, நீர் மேலாண்மைக்கு முன்னாதாரமாக இருக்கின்ற காளிங்கராயன் பெயரோ, வகுப்பாரிய இடஒதுக்கீட்டுக்காக இடஒதுக்கீடு கொண்டு வந்த ஐயா சுப்ராயன் அவர்கள் பெயரோ, இன்னும் எண்ணற்றவர்கள் திருப்பூர் குமரன் பெயரோ, கிட்டத்தட்ட கோவையிலே 4 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் பதைப்பட்டு சுதந்திரக்காக போராடிய வஉசி பெயரையோ அல்லது ரத்ன சபாபதி முதலியார் பெயரையோ அந்த பாலத்துக்கு வைப்பதுதான் சிறந்த முன்னுதாரணமாகவும் இருக்கு. இப்பொழுது வேக வேகமாக இந்த அரசு ஜிபி நாயுடு என்ற பெயரை வைப்பதற்கு காரணம் முழுக்க முழுக்க வாக்கு அரசியலுக்காகத்தான் இந்த பெயரை அவர்கள் சூட்டியிருக்கிறார்கள் என்பது எனது கருத்து. அவர் ஏதோ அறிவியலாளர், அவர் சயின்டிஸ்ட்னு இப்போ இவங்க சொல்றாங்க. சயின்டிஸ்ட்னு சொல்றாங்கன்னா அவர் மேல ஏற்கனவே இந்த பகுதியில், குறிப்பா இந்த பகுதியில் நிறைய குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க. வெளிநாடுகள்ல இருந்து பென்சில் மூலமாக குறிப்பா என்னன்னு சொல்லுவாங்கன்னா மூலம், அந்த மூலத்தை எடுத்துட்டு இங்க அந்த கண்டுபிடிச்சதா கூட சிலர் சொல்லுவாங்க. இன்னொன்னு, அரசுக்கு இணையா அவர் ரூபாய் நோட்டுகளை தயாரித்தாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு கூட பரவலா இந்த பகுதியில் பேசிக்குவாங்க. நான் ரெட்டியாருங்கெல்லாம் திராவிடத்துக்கு வந்துடும். ஏன்னா நான் சாதியை ஒழிக்கிறோம்னு சொல்ல திராவிடர் கழகமே ஊர் முழுக்க சோரொட்டி ஜிபி நாயுடுன்ற சோரொட்டி ஒட்டி